வணக்கம், நமஸ்காரம். இன்று நாம் தரிசிக்கவிருக்கும் திருக்கோயில் கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் எனும் ஊரில் அமைந்துள்ள தானுமாலையன் கோவில். சிவன், விஷ்ணு, பிரம்மா ஆகிய முப்பெருங்கடவுளும் ஒன்றின் மேல் ஒன்றாக அமைந்துள்ள இக்கோயில் தானுமாலையன் கோயில் என அழைக்கப்படுகிறது. அதி அற்புதமான சிற்பங்கள் எல்லாம் நிறைய இருக்குது. இந்த கோயிலில் இப்போ இல்லை முன்னாடியே அப்படித்தானு எனக்கு தெரியல. மலையாளம் பேசுகிறவங்க அந்த விளக்கில் கூட பார்க்க முடியுது. ரொம்ப ஆதிக்கம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அவங்க தான் நிறைய பேர் அங்கே நின்றுட்டு இருந்தாங்க. ஆரம்பத்துலேருந்தே அப்படித்தானா இல்லை இப்போ தான் இந்த மாதிரியான ஒரு மாற்றம் வந்திருக்கான்னு எனக்கு தெரியல. மொத்தத்தில் அதி அற்புதமான ஒரு சிறந்த திருக்கோயில். இதனுடைய வரலாறு, முக்கியத்துவம் என்ன ஏது அப்படின்றத பார்க்கலாம். ஆரம்பத்தில் இந்த கோயிலை சோழர்கள் கட்டியிருக்கலாம் 9ஆம் நூற்றாண்டில் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி அதுக்கப்புறம் திருமலை நாயக்கர், அப்புறம் திரவான்கூர் மகாராஜ் அவங்கெல்லாம் இத்திருக்கோயிலுக்கு பணி பண்ணியிருக்கிறாங்க. இப்போது தர்மபுர ஆதீனம் வச்சுக்கிட்டுருக்குறாங்க, அதை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படின்ற ஒரு செய்தி தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இப்போது இந்த திருக்கோயிலுடைய மேலே பார்க்குறது நவக்கிரகங்கள், ரொம்ப விசேஷமானது, சிறப்பாக இருக்கிற கட்டிட கலை சிற்பங்கள். இத்திருக்கோயில் எப்படி உருவாச்சு அப்படின்னா, அத்திரி முனிவரும் அவருடைய இல்லத்தரசியும் கற்புக்கரசியுமான அனுசுயாவும் ஞானாரண்யம் என்னும் பழம்பெயர் பெற்ற சுசீந்திரத்தில் தவம் செய்தனர். இந்நிலையில் அத்திரி முனிவர் இமயமலைக்கு சென்றார். அப்போது சிவபெருமான், விஷ்ணு, பிரம்மா ஆகிய முப்பெருங்கடவுளும் அனுசுயாவின் கற்பை சோதிக்க எண்ணி பிராமணர் வேடமணிந்து அவருடைய ஆசிரமத்துக்கு வந்து உணவு தருமாறு வேண்டினர். அனுசுயாவும் உணவு படைக்க தொடங்கினார். அப்போது மூவரும் ஆடை அணிந்த ஒருவரால் உணவு பரிமாறப்படுமாயின் உணவு உண்ண ஆகாது என்று கூறினர். இதை கேட்டு திடுக்குற்ற அனுசுயாதேவி தன் கணவர் திருவடி கழுவிய நீரை மூவர் மீதும் தெளித்தார். அவர்கள் மூவரும் பச்சிளங்குழந்தைகளாக மாறினர். பின்பு அந்த பச்சிளங்குழந்தைகளுக்கு உணவூட்டி தொட்டிலிட்டு தாலாட்டி தூங்கச் செய்தாள். தங்கள் கணவர்கள் பச்சிளங்குழந்தையாக மாற்றப்பட்டதை அறிந்த மூவரின் தேவியரும் அங்கு வந்து அனுசுயாவிடம் தங்கள் கணவர்களை பழைய உருவத்திற்கு மாற்றித்தர வேண்டினர். இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த தூண்கள் இசை தூண்கள். இப்போது சொன்ன அந்த கோபுரத்தில் எவ்வளவு சிற்பங்கள் இருக்குது அப்படின்னு பாருங்கள். அதி அற்புதமான கோவில். கண்டிப்பாக அனைவரும் சென்று தரிசிக்க வேண்டும். இப்போ அந்த ஹிஸ்ட்ரி பார்க்கலாம். தேவியர்கள் வேண்டுகோளுக்கு இணங்கிய அனுசுயா முப்பெரும் கடவுளுக்கும் பழைய உருவத்தை கொடுத்தாள். அப்போது திரும்பி வந்த அத்திரி முனிவரும் அனுசுயாவோடு சேர்ந்து மும்மூர்த்திகளின் காட்சியை பெற்றார். இந்நிகழ்ச்சியை நினைவூட்டவே சுசீந்திரம் கோவில் கட்டப்பட்டுள்ளது என்கிறது இதன் தல வரலாறு. அத்திரி முனிவரும் அனுசுயாவும் இங்குள்ள தல விருட்சமான கொன்றை மரத்தின் அடியின் நின்று வேண்ட மும்மூர்த்திகளும் காட்சி கொடுத்தனர். இதை குறிக்கும் விதமாக மும்மூர்த்திகளும் ஒரு முகமாய் தானுமாலையன் என்ற பெயரில் இங்கு எழுந்தருளியுள்ளனர். சிவனுக்கு தானு என்றும், விஷ்ணுவுக்கு மால் என்றும், பிரம்மாவுக்கு அயன். அதனால் தானு மாலையன் அப்படின்னு இத்தலமூர்த்தி அழைக்கப்படுகிறார். இப்போது இந்த ஊருக்கே சுசீந்திரம் என்ற பெயர் வந்ததுன்னு பார்க்கலாம். பெயர் காரணம், தானுமாலையன் கோயில் அமைந்துள்ள இடம் சுசீந்திரம் என அழைக்கப்படுகிறது. அகலியால் ஏற்பட்ட தேவேந்திரனுடைய சாபம் நீங்க தேவேந்திரன் இத்தலத்துக்கு வந்து மும்மூர்த்திகளை ஒரே சமயத்தில் வழிபட்டு விமோசனம் பெற்ற தலம் இது. சுசி என்றால் தூய்மை என்று பொருள். இந்திரன் இங்கு தூய்மை பெற்றதால் சுசீந்திரம் என அழைக்கப்படலாயிற்று. இத்திருக்கோயிலில் ரொம்ப விசேஷமானது அனுமன் சிலையும். மேலக்கோபுர வாயிலுக்கு நிலத்தை தோண்டும் போது அனுமன் சிலை ஒன்று கிடைத்தது. 18 அடி உயரம் நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அதனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 4 அடி அந்த அனுமன் சிலை கீழே அஸ்திவாரமாக போட்டிருக்கிறாங்க, ஃபவுண்டேஷனாக வச்சுருக்கிறாங்க. வேறு எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் அந்த 4 அடியில் குழி தோண்டி அனுமன் சிலை வச்சதுனால அந்த 4 அடி தெரிய மாட்டேங்குது. ஆக்சுவலி அனுமன் சிலையோட ஹைட்டு டோட்டல் 22, இன்னும் 18 அடி உயரம் தான் வெளியில் தெரியுது. ஸோ இந்த சிலையை 1929ஆம் ஆண்டில் ராமபிரானின் கருவறைக்கு எதிரில் இருக்கும் இடத்தில் நிறுவப்பட்டுள்ளது. சுசீந்திரம் கோவிலில் மண்ணிலிருந்து கிடைத்த மாணிக்கமாக திகழ்கிறார் மாருதி. கோவிலின் தின வழிபாடுகளிலும் காணிக்கை வசூலிலும் இந்த கோவிலில் முதலிடம் வகிப்பவர் இவரே என பலர் பெருமையோடு கூறுகிறார்கள். கோவிலின் அலங்கார மண்டபத்தில் 36 இசைத்தூண்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அப்படின்றத நினைச்சாலே எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது பாருங்களேன், எவ்வளோ பெருமையாக இருக்குது. 36 இசைத்தூண்கள் அப்படின்னு. இப்போது கல்லும் கவிபாடும் என்பதற்கேற்ப இந்த தூண்களை தட்டினால் இசை எழுப்பும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த திருக்கோயிலின் திருக்குளம்.
எப்போதுமே திருக்குளத்தை பார்த்தா எனக்கு ஒரு மகிழ்ச்சி. நம்ம முன்னோர்கள் எப்படியெல்லாம் நமக்கு நீர் மேலாண்மை, வாட்டர் மேனேஜ்மெண்ட், இரிகேஷன்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க, எல்லாமே இறை வழிபாடோடு சேர்ந்து பண்ணியிருக்காங்க. அனைத்துமே தெய்வீக சம்பந்தமாக வச்சுருக்குறாங்க நம்ம முன்னோர்கள். அதுதான் சனாதனம் அப்படின்றது. ஸோ இதுவும் ரொம்ப தூய்மையாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறது இன்னும் சிறப்பாக இருந்தது. பல வருஷத்துக்கு முன்னாடி போயிருந்தப்போ இந்த திருக்கோயில் எல்லாமே வெள்ளையாக இருந்தது. பெயிண்டிங் எல்லாமே கோபுரம் இந்த இதெல்லாமே. ஆனால் இப்போது கலர் கொஞ்சம் மாறி இருக்குது. மஞ்சளாக லைட் மஞ்சள் அடித்து கோபுரம் எல்லாம் வெள்ளையிலேருந்து கொஞ்சம் மாற்றம் தெரியுது. இந்த கோயிலை ரொம்ப சூப்பராக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஒவ்வொரு கோயிலையும் இருக்கிற மாதிரி இங்கேயும் அந்த அகல் விளக்கு வைக்கிறதுக்கு அந்த திருக்குளத்தை சுற்றி அதுக்கு ஒரு ஸ்பெஷல் பிளேஸை வச்சுருக்காங்க. அகல் விளக்கு இல்லை, அதுவே ஒரு விளக்கேற்றத்துக்கான ஒரு அமைப்பு பர்மனெண்ட்டாக வச்சுருக்குறாங்க. முன்னொரு காலத்தில் இந்த மாதிரியெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க மன்னர்கள். ஸோ இந்த முன்னாடி சொன்னேன் இல்லையா, இந்த சிறப்பான கோபுர தரிசனம் அதுதான் இப்போ நம்ம பார்க்குறது. ஒவ்வொரு பிளேஸ்லேயும் மிக சின்னதாக சிற்பங்கள் எல்லாம் செதுக்கி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி வேறு எந்த கோபுரத்துலையும் பார்க்க முடியாது, நான் பார்த்ததில்ல. இந்த ராஜகோபுரம் 135 அடி உயரத்துடன் கம்பீரமாக காட்சி தருகிறது. கோபுரம் 10 அடி உயர கருங்கல் பீடத்தில் நிலைகளை கொண்டதாக அமைக்கப்பட்டுள்ளது. கோவிலில் உள்ள நந்தி சிலை முழுக்க கடற்சங்கை மாவாக்கி அதில் உருவாக்கப்பட்டுள்ளது. அதனால் இதனை மா காளை என்றும், பிரம்மாண்டமாக காட்சி தருவதால் மகா காளை என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த திருக்கோயிலோட இன்னொரு விசேஷம் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, அந்த பிரகாரத்தில் ஒவ்வொரு தூண்லேயும் ஒரு அகல் அந்த விளக்கேற்றுறதுக்கு ரெடியாக வச்சுக்கிட்டு இருக்கிறது தான். இந்த சிற்பங்களை வேறு எந்த கோயிலில் இப்படி ஒவ்வொரு தூண்லேயும் ஒரு பெண் இந்த விளக்கேற்றுறதுக்கு ஒரு பிளேஸ் வச்சு பண்ணியிருக்கிறாங்கன்னு தெரியாது. அது விளக்கேற்றுறப்போ நான் பார்த்துருந்தேன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். அந்த டைம் எப்போ வரும்னு எனக்கு தெரியாது. அதை காட்சிப்படுத்த வேண்டும். ஒவ்வொரு கோயில்லையும் இந்த மாதிரி ஒரு பெர்மனெண்ட்டாக கிரனைட் ஸ்டோனில் இந்த மாதிரி ஒரு ஸ்கல்ப்சரில் அங்கே எண்ணெய் ஊற்றி திரி வைத்து விளக்கேற்றி அதை பார்க்குற ஒரு காட்சியே அற்புதமாக இருக்கும். என்னால் இப்போ கற்பனை பண்ணி தான் பார்க்க முடியுது. இன்னொரு விசேஷம் திருக்கோயிலில் என்னென்னா, கணபதியை பெண்ணுருவில் செதுக்கியுள்ள சிற்பம் உள்ளது. இதை விக்னேஸ்வரி என்று அழைக்கிறார்கள். முகம் யானை முகம் இருக்கும் கணபதி, பட் உடல் பெண் உடல். ஸோ அதனால் விக்னேஸ்வரி அப்படின்னு பேரில் இத்திருக்கோயிலில் உள்ள நுழையிறதுக்கு முன்னாடி இருக்குது, சிவன் சன்னதிக்கு முன்னாடி இருக்குது. நம்ம கேட்டு தரிசிக்கலாம். இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இக்கோயிலின் நவக்கிரகங்கள் ஒரே கல்லில் செதுக்கப்பட்டுள்ளது அப்படின்றாங்க. இந்த நவக்கிரகங்களின் சிற்பங்கள் தான் நம்ம மேலே பார்த்துக்கிட்டு இருக்கிறது. இந்த மாதிரி வேறு எந்த கோயிலில் நவக்கிரகங்கள் சிற்பங்களை மேலே வச்சுருக்குறாங்க அப்படின்னு தெரியாது. எதனால் இது மேலே இருக்குது அப்படின்ற விஷயம் தெரிஞ்சவங்க தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ நாகர்கோவிலிருந்து கன்னியாகுமரி செல்லும் பாதையில் நாகர்கோவிலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவிலும், கன்னியாகுமரியில் இருந்து 12 கிலோமீட்டர் தொலைவிலும் இத்திருக்கோயில் அமைந்துள்ளது. கண்டிப்பாக இங்கிருக்கும் ஆஞ்சநேயரை வழிபட வேண்டும். இங்கிருக்கும் தானுமாலையர் 3 மும்மூர்த்திகளும் ஒரே சிற்பத்தில் இருக்கும் இந்த திருக்கோயிலை கண்டிப்பாக சென்று தரிசித்து, இந்த சிற்பங்கள் எல்லாம் எவ்வளோ சூப்பராக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்குறாங்க, எவ்வளோ அருமையாக நிர்வாகம் பண்ணிகிட்ருக்குறாங்க, இந்த இசைத்தூண்கள், இந்த கோபுரம், இவற்றை எல்லாம் தரிசித்து நாம் அருள் பெறுவோம். ஓம் நம சிவாயா. ஓம் நமோ நாராயணாய.